இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனு பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து அவரைக்காய் பொரியல், கொஞ்சம் பாவக்காய் ஃப்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சாம்பார், நல்லா கத்திரிக்காய் கடைஞ்சி விட்டு சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். இது சாப்பாட்டுக்கும் இட்லிக்கும் மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சாச்சு. இங்கே மாவு பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா அரிசியில் மாவாட்டி வச்சுருக்கேன் இட்லிக்காக. இட்லிக்கு அந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். நல்லா இட்லி நல்லா சாஃப்டாக மெதுன்னு வந்துடுச்சு. செம்ம சூப்பராக இருக்கும். அடிக்கடி வந்து இந்த மாதிரி ரைஸில் வந்து இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட சாம்பார், இட்லி, சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ்க்கு வந்து லெமன் சாதம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். பொரியல், அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் சாப்பாடு போட்டு சாம்பார் மேலே ஊற்றி கொஞ்சம் போல் நெய் ஊற்றிருக்கேன். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. ஸ்நாக்ஸுக்கு கடலை மிட்டாய் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா கொடுத்துட்றது ஈஸியாக இருக்கும். இந்த லஞ்ச் மெனு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மாப்பிள சம்பா அரிசி இட்லி ரெசிபி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.